ஒரு 2 கிலோமீட்டராவது இருக்கணும்னு சட்டம் இருக்குல்ல, இதுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? அந்த பகுதியில் 9 மணிக்கு மேலே ஆம்பளைங்க போகிறக்கே பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ரோடே ஒரு ஒரு பாருக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான், அங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான். டூ வீலரில் போகிறவன் இந்த ரோடை போகலாமா இல்லை சுற்றி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற ஒரு நிலைமை பெண்களோட பாதுகாப்பு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம், கஞ்சா புழக்கம். நம்மளோட பகுதியில் இருக்கிற ஒரு வீடியோ சமீபத்தில் உங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16 வயது மாணவி கஞ்சா விற்கிறாங்க. அந்த மாணவிக்கு கஞ்சா எங்கே கிடைக்கும்? இது காவல்துறைக்கு தெரியாதா? ஒரு கூட்டம் போட்டால் ஒவ்வொரு இடத்துல இருந்து எத்தனை பேர் வருவாங்க, இவன் எங்கே இருக்கான், என்ன வேலை பார்க்குறான், இவன் குடும்பத்தில் எத்தனை பேரும் கணக்கெடுக்கக்கூடிய காவல்துறைக்கு கஞ்சா இங்கே கிடைக்கிறது இடம் தெரியாதா? தெரியும். அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் அவங்கள தடுக்கிறது யாருன்னா இந்த மறைமுக தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தான். கூட்டணி வச்சுக்குவாங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் இந்த பாசிச சக்தியும் தீய சக்தியும் மேலே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க, கீழே திரைமறைவில் கை கொடுத்துக்குவாங்கன்னு. அது இந்த மாவட்டத்துக்கும் பொருந்தும். இதனால யார் தெரியுங்களா அதிகமாக ஏமாறுறாங்க? இந்த 2 பேர்த்தினால சிறுபான்மையினர் மக்கள் தான். இந்த பகுதியில் வாழ்கிற சிறுபான்மையினர் மக்கள் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே நல்லா பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி கோட்டைமேடு, கரும்பு கடை, போத்தனூர், இப்படி இருக்கும். இந்த பகுதியில் கரும்பு கடையும் போத்தனூரும் ஆல்மோஸ்ட் கோட்டைமேடு ஒரே பகுதியில் தான் வரும். ஆனால் இந்த பகுதியை எப்படி சட்டமன்ற தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க பாருங்களேன். கோட்டைமேடு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு போயிடும். கரும்பு கடை முன்னாடி வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு போயிடும். சாரமேடு சிங்காநல்லூர் தொகுதிக்கு போயிடும். ஆத்துப்பாலம் போத்தனூர் கிணத்துக்கடவு தொகுதிக்கு வந்துடும்.